ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து மைக்ரேன் பத்தி. ஒற்றை தலைவலி எப்படி சொல்லலாம். ஒற்றை தலைவலியில சித்தா மருந்து எப்படி வேலை செய்யுதுன்னு தான் நம்ம பார்க்குறோம். எப்படின்னா, ஒற்றை தலைவலி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு பக்கமா தலைய வலி ஃபுல்லா சிவியர் பெயின் உண்டு பண்ணி, ஃபேஷியல் மசில்ஸ், நெக் மசில்ஸ் எல்லாத்தையும் சிவியரா பெயின் உண்டு பண்ணி, ஒரு மனுஷனோட இயல்பான வாழ்க்கையை, இயல்பான செயல்களை செய்ய விடாமல் அன்னைக்கு வந்து கிடப்பில போட்டுரும். இதுதான் வந்து த்ராப்பிங் பெயின்னு சொல்லுவோம். அதாவது உள்ள ஏதோ பழுப்பு இருக்கிற மாரி குத்தும். கண்ணுக்கு வந்து கூசும். பார்த்தீங்கன்னா, ஒரு வெளிச்சத்த பார்த்தா கூசுறது, அதுக்கப்புறம் வாமிட்டிங் சென்சேஷன் எல்லாமே ரொம்ப இருக்கும் பேஷண்ட்க்கு. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, தலையில ஒரு நல்ல ஒரு ஹாட் வாட்டர் பேக் வச்சு நல்லா ஒத்தடம் குடுப்பாங்க. அது என்ன பண்ணும்னா, நரம்புல உள்ள டென்ஷன வந்து குறைக்கிறதுக்காக பண்றது. இதுக்கு வந்துன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா நம்ம சயின்டிஃபிக்கா பார்க்க போனா, பொதுவாவே ஃபேஸுக்கு வந்து சப்ளை பண்ற நரம்பு, ஹெட்டுக்கு சப்ளை பண்ற நரம்பு, கழுத்துக்கு சப்ளை பண்ற நரம்புலாம் பார்த்தீங்கன்னா, முக்கிய பங்கு வகிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கபா நரம்புகளில் மும்முகி நரம்பு. அந்த மும்முகி நரம்பு அங்கருந்து ஸ்டிமுலை வந்து பிரெயினுக்கு அனுப்பும்போது, பிரெயின்ல வந்து இந்த ட்ரைஜெமினல் நர்வ்ல இருந்து நமக்கு வந்து கிடைக்கிறது சிஜிஆர்பிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸும், பிளஸ் வந்து சப்ஸ்டன்ஸ் பி சப்ஸ்டன்ஸும் வந்து வெளிய வருது. இதெல்லாம் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். ஒரு நரம்புல இருந்து இன்னொரு நரம்புக்கு வந்து அந்த அந்த கடத்துதல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப இவங்க என்ன பண்ணும், இந்த 2 சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணும்னா, அங்க போய் பிளட் வெசல்ஸ வந்து இன்ஃப்ளமேஷன் புண்ணாக்கும். அப்பதான் இந்த அளவுக்கு உங்களுக்கு சிவியர் பெயின் வந்து வருது. இந்த கால்சிட்டோனின் ரிலேட்டட் ஜீன் பெப்டைட நம்ம எப்படி சரி பண்ணலாம்? அல்லது இந்த சப்ஸ்டன்ஸ் பி எப்படி குறைக்கிறோமோ, அப்பதான் நமக்கு மைக்ரேன் ஹெடேக்லேருந்து வெளிய வரும். நம்ம சித்த மருத்துவத்துல பார்த்தீங்கன்னா, ஆண்களாகட்டும், பெண்களாகட்டும் எல்லாருமே கண்டிப்பாக ஆண்கள் புதன், சனி, பெண்கள் செவ்வாய், வெள்ளி கண்டிப்பா ஆயுள் பாத் எடுத்தாகணும். நாசிரோகம், நாசத்தைலம், மரக்கு தைலம், சுக்கு தைலம் நெறைய தைலங்கள் இருக்கு. அது எல்லாமே யூஸ் பண்ணலாம். இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமா திரிபலா சூர்ணத்த இரவுல ஹாட் வாட்டரா எடுத்துட்டு வரலாம். இன்னொன்னு அமுக்குரா பொடி எடுத்து காலை, இரவு நம்ம பால் எடுத்துட்டு வரலாம். இன்னும் நொச்சி இலை இருக்கு இல்லையா? நொச்சி இலைய ஒரு 5 போட்டு, பூண்டு, மிளகு போட்டு கஷாயம் வச்சு காலை, இரவு எடுத்துட்டு வரலாம். அதிக அளவு இஞ்சி தேனுடன் காலைல சாப்பிட்டோம்னா பித்தத்தை குறைத்து அந்த தலைவலியை குறைக்குது. இன்னும் அது அது பார்த்தீங்கன்னா, இஞ்சி, பூண்டு நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. வெங்காயம் மிக முக்கிய பங்கு வகிக்குது. கீரை அடிக்கடி சேர்த்துக்கலாம். சோம்பு அடிக்கடி சேர்க்கறனால இந்த உங்களுக்கு ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் குறைஞ்சிரும். இந்த மைக்ரேன் ஹெடேக்ல இருந்து வெளிய வரலாம். இந்த இந்த நம்முடைய சித்த மருந்து எப்படி வேலை செய்யுது பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா மருந்துகளுமே பார்த்தீங்கன்னா, கியூர்செட்டின்ங்கிற ஃப்ளேவனாய்ட்ஸ் அதிகமா இருக்குது. இந்த கியூர்செட்டின் என்ன பண்ணுது அப்படின்னா, சிஜிஆர்பியும், இந்த சப்ஸ்டன்ஸ் பி நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸையும் நல்லா வந்து அதிகமா வேலை செய்ய விடாம தடுக்கும்போது, மைக்ரேன் ஹெடேக் அதுவா வந்து அதிகமா வராம பாதுகாக்கப்படுது. எல்லாருமே இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா மைக்ரேன்ல இருந்து நீங்க எல்லாருமே வெளிய வந்துருவீங்க. தேங்க் யூ.